எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி மக்ரோனி பண்ணுறதுக்கு 100 கிராம் மக்ரோனி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து, தண்ணி கொதித்ததும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மக்ரோனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். இப்போ மக்ரோனி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். இதை வடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அலசிடலாம். அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மக்ரோனி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடும்போது அது மக்ரோனி கூட நல்லா பைண்ட் ஆகும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மக்ரோனியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆயில் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்துருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை இப்போ எடுத்து நான் உடைச்சி காட்டுறேன். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்து நல்லா பரட்டிடலாம். இது கூட நீங்கள் சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இது நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூடயே நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட கிறிஸ்பி மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிறிஸ்பி மேக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக்